நமஸ்காரம். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்கும்னு உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன். நீங்க முக்கியமாக கவனிக்கணும். ரொம்ப முக்கியமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது எப்படி அப்படின்னா, பயப்பட வேண்டாம். உங்க ராசினாலே யாரு? சேலஞ்சிங் பர்சன்ஸ் இல்லையா நீங்க? ஸோ இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் இயர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சேலஞ்சை ஈஸியாக வின் பண்ணக்கூடிய திறமையும் தகுதியும் சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு பிறப்புலேயே கடவுள் கூட கொடுத்துருக்கார். இந்த நிலை வேற ராசி வேற லக்னத்துக்கு வந்திருந்தா ரொம்ப 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 பாவம். ஆனால் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். சரி, இது ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், இதில் என்னென்ன விஷயங்கள் சூப்பராக இருக்குது, எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் கேட்கணும். ஏன்னா இப்போது கடகராசியும் சிம்மராசியும் தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு நிலையில் இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் மாட்ட போகிறீங்க, ஆனால் நிறைய விஷயங்கள் ஜெயிக்கவும் போகிறீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிறோம். ஜெயிப்போம், சூப்பராக பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் அப்படின்னா என்ன? அங்கே ஒரு சேலஞ்ச் வந்தால் தானே அதுக்கு உண்டான ஆன்சர் இது. ஸோ அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணக்கூடிய இது காலகட்டம். ஓப்பனாக சொல்லணும்னா இது எக்ஸாமினேஷன் பீரியட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், ஃப்ரம் ஃபேமிலி, ஃப்ரம் பிஸ்னஸ், ஃப்ரம் ஜாப், எவ்ரிதிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு டைட்டிலே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரியுமா? வாக்கில் கவனம், நாக்கில் கவனம். சரி, இதில் பிரச்சனையே நாக்கு தானே. அப்போ அந்த இடத்துல அடக்கி வாசித்தல், எதையும் பொறுமையாக கேட்டல், இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குரு பகவானுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் திருப்தியா இல்லை, சனி திருப்தியா இல்லை, ராகு திருப்தியா இல்லை, 2ஆம் வீட்டில் கேது போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அடேங்கப்பா சொல்லிட்டே போகலாம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்த கேது இருக்காரு, குரு பகவான் பார்க்க போறாரு மே 1ஆம் தேதியிலேருந்து. இந்த வழியில் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. பட் ஸ்டில் வாக்கு அப்படின்றது கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் சேலஞ்ச் அப்படின்போது எப்படி நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த சேலஞ்ச் வரக்கூடிய தேர்வெல்லாம் இப்போ எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்கு 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 டக்குன்னு ஜெயிப்பீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீட்டெல்லாம் போய் மார்க்கே இல்லாமல் எல்லாம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கோம். அரியர்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துகிட்ருக்கும். சிவில் சர்வீஸ் எப்போ எழுதுறதுன்னு யோசிப்பாங்க. சரி, பிஹெச்டி என்ட்ரி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேலஞ்ச் சூப்பரான அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் 4 தடவை கூட நீட் எழுதியிருக்கலாம், ஆனால் நீங்கள் மார்க் வாங்காமல் இருந்திருக்கலாம். இப்போ எழுதி பாருங்களேன், டக்குன்னு நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ இது சேலஞ்சுகளை வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட். சரி, இதில் திருமணங்கள் நடக்கும். ஆனால் அந்த திருமணங்கள் தயவு செஞ்சு நவம்பர் மாதத்துக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிறது தான் சிறப்பு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் சரி, பெண்மகளாக இருந்தாலும் சரி, இங்கே எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அப்போது நீங்கள் கூட்டமாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், அல்ல எந்த ஒரு பாயிண்ட், ஒரு கிரகப்பிரவேசம், வீடு, இதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ நிறைய புரியும். என்ன புரியும்னா, வீடை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு இதைத்தான் சொன்னாங்களாடா, எப்பா சாமியோ சிவனேன்னு நாங்கள் இருந்திருக்கலாம்டா, ஏண்டா இப்படி பண்ணினோன்னு இருக்கு அப்படின்ற அளவுக்கு எல்லா பக்கத்துலேயும் பிரச்சனைகள் காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சுப காரியங்கள் அப்படின்றத நவம்பருக்கு மேலே தள்ளி வைக்கும்போது, நவம்பரில் வருடம்லாம் முடியல, பட் நவம்பருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஃபஸ்ட்டு 8 மந்த்ஸ் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஏன்னா அதே குரு தான் 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ குழப்பங்கள் வரும், திருமணம் நடக்கும், சேலஞ்சஸ் வரும், மேரேஜும் நடக்கும். அப்போ அந்த இடத்துல எதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, எதையும் வாயே திறக்க வேண்டாம். இப்போ நீங்கள் சாரீ வாங்க போகிறீங்க, முகூர்த்தப்பட்டு உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் உங்களுடைய இன்லாஸ் வீட்டில் இதை வாங்கிக்க சொல்கிறாங்க. சரி, வாங்கிடுவோமே அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சூப்பராக இன்னொரு சேலை வாங்கிக்கிறேனே, இதனால என்ன அப்படின்ற மாதிரி இருக்கணும். எது எடுத்தாலுமே
டேக் இட் ஈஸி பாலிசி, லீஸ்ட் பாதர்ட் பாலிசி, நோ ஈகோ, இதெல்லாம் தான் ட்ரெயின் பண்ண வருது. அந்த இடத்துல நீங்கள் எது பேசினாலும் பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் க்ரீன் கலரில் ஒன்று எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து சொல்லுவாங்க க்ரீனே வேண்டான்னு சொன்னால் உனக்கு என்னமோ க்ரீனே பிடிக்காதுன்னு சொன்னேன். டேய், நான் எந்த க்ரீன் பிடிக்காதுன்னு சொன்னேன், இது பாட்டில் க்ரீன் ஆச்சே அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், ஓகே நோ ப்ராப்ளம், ரெட்டா அதுவும் நல்ல கலர் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் எதை எடுத்தாலும் டேக் இட் ஈஸி. அந்த டேக் இட் ஈஸி மனதார டேக் இட் ஈஸி, இல்லாட்டி இங்கே படன்னு வந்து வெடிச்சிருவீங்க. ஸோ எதுலேயுமே பேசும்போது வெடுக் அப்படின்ற வார்த்தை வந்ததுன்னா மாட்டிட்டீங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ கிரகங்கள் சனி பகவான், செவ்வாய், ராகு, கேது, இது எல்லாமே காத்துட்ருக்கு எந்த ரூபத்தில் உங்களை ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ட்ரைனிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்போ கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ என்ன ஆகுன்னா, ஒரு முக்கியமான மீட்டிங், அந்த முக்கியமான மீட்டிங்கை நீங்கள் வந்து க்ளவுடில் போட விட்டுருப்பீங்க, அல்லது போட்டிருப்பாங்க நீங்கள் பார்க்க விட்டுருப்பீங்க, அதை ஓப்பனே பண்ணலன்னு சொல்லுவீங்க, அந்த மெயிலை பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவீங்க, வரவே இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்போ எடுத்து காமிப்பாங்க, இது என்னது அப்படின்னா, அடடா இது எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் 10 நாள் முன்னாடி நீங்கள் வந்து அதை பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த டேட்டு தான்றது விட்டுட்டேன்னு சொல்வீங்க. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேக்ஸ் எக்ஸாமுக்கு சயின்ஸுக்குன்னு சொல்லி படிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி முக்கியமான தப்பான அப்படின்ற ஒரு வாசகத்துக்குள்ளே போகக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப காஷன் தேவை. குரு பகவானுடைய கோயில் ரொம்ப முக்கியம், விநாயகர்னுடைய கோயில் ரொம்ப 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 முக்கியம், உங்கள் பக்கத்துலேயே அருகம்புல் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். எதுலேயுமே அலர்ட்டுன்னு நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்துமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டயர்டாகிடுவீங்க, ஈஸியாக எதுவுமே மூவ் பண்ண முடியாமல் ஒரு ப்ரொசீஜர் ஆகிடும். அதே மாதிரி தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஜெயிப்பேன் அப்படின்றது தான் பாயிண்ட். அவசரப்பட்டு போடா உன் ஜாபும் வேண்டாம், இந்த இடமே வேண்டாம், எனக்கு இந்த மாப்பிள்ளையே வேண்டாம் அப்படின்லாம் தயவு செஞ்சு முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்ததுலேயும் பிரச்சனை காத்துட்ருக்கோம். ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? எக்ஸாம்னா என்ன, ஒரு தெரியாத கொஷின் இருக்குது, ஓகே நமக்கு கொஞ்சம் தான் இதை பற்றி தெரியும், பட் அந்த பாயிண்ட்டை எப்படி ஹைலைட்டடாக எழுதுறது? நமக்கு வேண்டியது 5 மார்க்குக்கு வந்திருக்குது, இந்த 5 மார்க்குக்கு நம்ம என்னென்ன படித்தோமோ அதை ஞாபகப்படுத்தி, அதுக்கு ஓடி வந்துட முடியாது, நம்ம கொஷின் பேப்பரை மாற்றுங்கன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் அதிகாரமே இல்லை. அந்த மாதிரி எதையும் விட்டுட்டு வரணும், வேண்டான்னு சொல்லணும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் முடிவெடுத்துடாதீங்க, அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே வந்துடும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுத்தீங்கன்னா யூல் பி வெரி ஸ்ட்ராங். அந்த வெரி ஸ்ட்ராங் டோட்டலி ராங் அப்படின்றது கொஞ்ச காலம் கழித்து புரியும். அப்போது நீங்கள் ரிவர்ஸ் போக முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் மைண்டில் நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் நல்லா சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. முக்கியமான இடத்துல இது ஆஃப் ஆகிடும். நல்ல பிபிடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் சார்ஜ் போடாமல் வந்துடுவீங்க, அந்த இடத்த திணறுதல் ஏற்படும். ஸோ உங்களுக்கெல்லாம் மெடிடேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஹனுமனுடைய ஸ்லோகங்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எதுலேயுமே பொறுமை வேணும். அண்ட் மோர் ஓவர் ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ், மென்சுரல் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கோ அவங்கெல்லாம் டபுள் காஷனாக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு மெடிசன் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்களே போய், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி தான் சோஷியல் மீடியா இருக்கே, எது எடுத்தாலும் யூடியூப், இது ரைட்டுன்னு நீங்களாக டிசைட் பண்ணி தயவு செஞ்சு எந்த ஒரு சிக்கல்குள்ளேயும் சிக்கிடாதீங்க. அதே மாதிரி ராங் அட்வைஸ், ராங் இடத்துக்கு போய் ஓகே நான் அவனை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுக்கெல்லாம் உகந்தது அல்ல அல்ல அல்ல. ஸோ நோ நெகட்டிவ் என்ட்ரி இன் ஆல் மீன்ஸ். நீங்கள் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஓகேன்னு போகக்கூடிய காலகட்டம். நான் சொன்ன அந்த எக்ஸாம் கொஷின் பேப்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாத கொஷின் வந்ததுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியணுமே ஒழிய அந்த கொஷின் பேப்பரை உங்களுக்காக மட்டும் மாற்றி கேட்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஜாப்ல இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும், கல்யாணம் இப்போ தான் நடக்குது, இப்போ தான் நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கீங்க, இப்போ தான் ஒரு புது வீடு புது உறவுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் கீப் அனலைசிங். மேனேஜ்மெண்ட் இஸ் லைஃப் அப்படின்றத
பெருசா நீங்க எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் நீங்க மனசு வச்சா எப்படிப்பட்ட விஷயத்தையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் 2ல கேது இருக்கு, 7ல செவ்வாய் சனி இருக்கு, எக்கச்சக்கமான ஆக்சிடென்டல் ஜோன்ஸ் இருக்கு. அந்த ஆக்சிடென்ட் சர்ஜரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதுலையுமே ரொம்ப காஷன். இப்போ நடக்கூடிய திசா புத்தி அந்தரம் சனி புத்தி எல்லாம் நடந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. எல்லா முடிவுகளும் நீங்க எடுக்கிறது சரிதான் அப்படின்னு நிக்காதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சு ஓகேன்னு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சௌபாகியமாக நீங்கள் இருக்கலாம். அதுக்கு சித்தர் வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட். காப்புகள் உங்களுக்காக போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி, இம்யூனிட்டி அதிகமான உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. வயிறை நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிச்சிடலாம். அகெயின் அண்ட் அகெயின் ரொம்ப முக்கியம், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுலேயும் அசால்ட்டா நீங்க போய் மாட்டிராதீங்க. ஓகே. மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555